ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன்னை எப்பொழுதுமே சில ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி வருகிறேன். ஆனால் நீயோ என்னை பார்த்துதான் பயந்து ஓடுகிறாய். கேட்டால் நீங்கள் தான் எனக்கு ஆபத்தையே தருகிறீர்கள், உங்களால் தடுத்து நிறுத்த முடியாதா, ஏன் என்னிடம் வந்து சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாய். உன்னை எச்சரிக்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு நான் எதையும் செய்து தர மாட்டேன் என்று ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது. நீ ஜாக்கிரதையாக இரு, மற்ற விஷயங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லத்தான் வருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நெருங்கிய உறவு, நெருங்கிய நண்பர்கள் என்று நம்பி நம்பி அவர்களிடம் அவமானப்பட்டு அவர்களால் சில பிரச்சனைகளை நீ சந்திக்கிறாய். யாருடைய வாழ்க்கையால் உனக்கு பிரச்சனை வருகிறதோ அவர்களுடைய உறவே உனக்கு தேவை கிடையாது என்று தான் சொல்கிறேன். வாழ்க்கையில் பல நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது, அதில் மீது கவனத்தை செலுத்த. ஆனால் இப்பொழுது ஒரு விஷயம் நடக்க உள்ளது. உன்னை உறவென்று சொல்லி, நண்பன் என்று சொல்லி, உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் உன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டு உன்னை மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட முயற்சி செய்கிறார்கள். தங்கமே, உனக்கு எப்படி பிரச்சனை வருகிறது தெரியுமா? மற்றவர்கள் உனக்காக எங்கும் போய் உன்னுடைய செய்திகளை சேகரிப்பது கிடையாது. உன்னிடமே நல்லவர்கள் போல பேசி உன்னிடமே அவர்கள் உன்னுடைய அனைத்து செய்திகளையும் சேகரித்து உன்னை வாழவே கூடாது என்ற பல திட்டங்களை தீட்டுகிறார்கள். அவர்களுக்கு நீ ஏன் வழிகாட்ட வேண்டாம்? உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு நீயே வழிகாட்டுகிறாயா? உன்னுடைய அனைத்து தனிப்பட்ட விஷயங்களையும் நீ உனக்குள்ளே வைத்துக்கொள். அடுத்தவர்களிடம் பகிராமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில மறைமுகமான பிரச்சனைகளையும், உன் குடும்பத்தில் இருக்கும் மறைமுகமான பிரச்சனைகளையும் நீ நண்பன், உறவு என்று சொல்லும் பொழுதுதான் சில விஷயங்களே புதிதாக உருவாகுகிறது. சிலர் அதை கேட்டுக்கொள்வார்கள், ஆனால் சிலர் அதை வைத்து உன்னை மிகவும் காயப்படுத்துவார்கள். நீயே எதற்கும் வழிகாட்டாக இருந்து விடாதே. நீ அனைவரிடமிருந்து சுதாரிப்பாக இரு. எந்த நாளுமே நல்ல நாளாக அமைத்து தருவேன். நீ சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருப்பாய். ஆனால் எல்லா உறவின் மீதும் சற்று கண் வைத்துக்கொள். ஜாக்கிரதையாக இரு. எதையும் பகிராமல், எதையும் பேசாமல் அமைதியாக இருந்தாலே எல்லா உறவும் நிலையாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் யாரிடமும் நெருங்காது. நீ நம்பிக்கையாக இரு. எப்பொழுதும் இந்த சாயான நான் உன் கூடவேதான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.